வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட கதையில நம்ம கதாநாயகனுக்கு 90 வயசுங்க. இந்த நேரத்துல இவருக்கு குடும்ப சுமை அப்புறம் பர்சனலா ஒரு சில தேவைகள்னு நிறையவே இருக்கு. இந்த தேவைகளை பூர்த்தி பண்றதுக்காக இவரு ஒரு வேலையில ஈடுபடுறாரு. அந்த வேலையினால அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வருது. அது என்ன மாதிரியான வேலை, அவருக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு, இவர் எப்படி அந்த பிரச்சனையில் சிக்கிறாரு, அதுல இருந்து மீண்டு வராரா இல்லையா, இதுதான் மொத்த படத்தோட கதையே. இந்த படம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான படங்க. காரணம் என்னன்னா, நம்ம தலைவன் கிளின்ட் ஈஸ்ட்வுட் 90 வயசுல இந்த படத்தோட கதையை எழுதி ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்டும் பண்ணியிருக்காரு. படத்தை பார்க்கறப்ப எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா 2018ல வந்த படத்தோட டைரக்டருக்கு 92 வயசு. அந்த வயசுல இவ்வளவு விறுவிறுப்பா ஒரு சூப்பர் த்ரில்லரான படத்தை ஒருத்தரால யோசிக்க முடியுமா நினைக்கிறப்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சுங்க. அதுலயும் படம் ஃபுல்லா கிளின்ட் ஈஸ்ட்வுட் வருவாரு. அந்த 90 வயசுலயும் தலைவனோட ஹீரோயிசம் எங்கேயுமே குறையாம தான் இருக்கும். சும்மா பட்டைய கிளப்பிருக்கான்னு சொல்லாங்க. முக்கியமா படத்தோட கிளைமேக்ஸ் படத்தோட கதைக்கும் ரியாலிட்டிக்கும் செம்ம லாஜிக்கலா கொண்டு வந்து முடிச்சிருப்பானுங்க. அவ்வளவு சூப்பரா ஹார்ட் டச்சிங்கா இருக்குங்க. சோ படத்தை ஃபுல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. முக்கியமா கிளைமேக்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்க டயத்துக்கு ஒருத்தான படம் தான் இது. 2018ல வெளிவந்த ஒரு அமெரிக்கன் கிரைம் த்ரில்லர் படமான தி மூல். வாங்க இந்த படத்தை ஃபுல்லா இந்த வீடியோல பார்க்க ஆரம்பிக்கலாம். இது உங்கள் திரையான் யூடியூப் சேனல். நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம படத்தோட கதாநாயகன் பேரு எல் ஸ்டோன். நம்ம இவர் ஸ்டோன்னே கூப்பிடுவோம். இப்போ இவருக்கு வயசு ஒரு 75 இருக்கும். இவர் ஒரு வெட்ரான் மிலிட்டரி சோல்ஜர். வியட்நாம் நடந்த போர்ல எல்லாம் கலந்துருக்காரு. அதுக்கப்புறம் ஊர்ல வந்து சின்னதா ஒரு பொட்டானிக்கல் தோட்டம் வச்சு அதை நடத்திக்கிட்டு இருக்காரு. வித்தியாசமான பூக்களை வளர்க்கறது, அழியக்கூடிய நிலைமையில் இருக்க செடிகளை வளர்க்கறதுன்னு இந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்காரு. அந்த வேலையும் ரொம்ப நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. இவர் வளர்க்கிற செடிகள் எல்லாமே அழியக்கூடிய நிலைமையில் இருக்கிறதுனால நிறைய தொண்டு நிறுவனங்கள்லாம் முன் வந்து இவருக்கு நிறைய ஃபன் பண்றாங்க. அதை பயன்படுத்தி அவர் தொழிலையும் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப அமோகமா தொழிலும் போய்கிட்டு இருக்கு. இதனால இவர் ஊருக்குள்ள ஒரு பயங்கர நல்ல பேரு, ஆளும் பயங்கர ஃபேமஸா இருக்கிறாரு. இவர் கூப்பிட்டு அவார்ட்லாம் கொடுக்கறாங்க. அதெல்லாம் ஏத்துக்கிறாரு. அதே நேரத்துல இந்த பக்கம் என்னைக்கு இவருக்கு அவார்டு கொடுக்கறாரோ அதே நாள் அன்னைக்கு அவரோட பொண்ணான ஐரிஷுக்கு கல்யாணம் நடக்க போகுது. ஐரிஷ் ஒரு மாதிரி பதட்டமா இருக்கிறாங்க. ஐரிஷோட அம்மாவான மேரி, அதாவது நம்ம ஸ்டோனோட ஒய்ஃபும் இன்னும் அவங்க கணவரான ஸ்டோன் வரலையேன்ட்டு அவங்களுக்கும் ஒரு மாதிரி பதட்டமா தான் இருக்கு. ஐரிஷ் அவங்க அம்மா கிட்ட அப்பா வருவாரா மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி கோவமா கேட்கிறா. அதுக்கு மேரி, உங்க அப்பா பத்தி தெரியும்ல, எந்த நல்ல காரியத்துக்கு தான் அவர் வந்திருக்காரு, அவரை விடு, நீ முதல்ல கல்யாணத்துக்கு போங்கறாங்க. ஐரிஷுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அவங்களுக்கு அப்போ ஒரு குழந்தையும் இருக்கு. இது அவங்களுக்கு நடக்கிற 2வது கல்யாணம். அதுலயும் ரொம்ப முக்கியமான சிச்சுவேஷன்ல இந்த டிசிஷன் எடுத்திருக்காங்க. இந்த நேரத்துல அப்பா நம்ம கூட இல்லையா நினைச்சுக்கிட்டு அவ தேம்பி தேம்பி அழுவுறா. கல்யாணமும் நடக்குது. இந்த பக்கம் இதை பத்தி எந்த கவலையும் இல்லாம ஸ்டோனு அவருக்கு அன்னைக்கு விருது கொடுத்ததுக்காக எல்லாருக்கும் பார்ட்டி கொடுத்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே இப்ப ஒரு 15 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம ஸ்டோனுக்கு இப்ப ஆல்மோஸ்ட் 90 வயசு. அவர் ஒரு பொட்டானிக்கல் தோட்டம் வச்சு நடத்திட்டு இருந்தார்ல, அந்த தொழில் சுத்தமா படுத்துருது. அதுக்கப்புறம் ஹைபிரிட் முறையில இவர் வளர்க்குற செடிகளே ரொம்ப ஈஸியா நிறைய பேர் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல இன்டர்நெட்லயும் சேல் பண்றாங்க. இந்த யுக்தி எதுவுமே நம்ம ஸ்டோனுக்கு தெரியாதனால அவரோட தொழில அவரால் சிறன்பட நடத்த முடியாம அவர் வச்சிருந்த தோட்டமும் இப்ப பேங்க் கிட்ட போயிருது. அந்த அளவுக்கு லோன் வாங்கி வச்சிருக்காரு. வேலையாட்கள் எல்லாருமே அனுப்பிச்சிட்டு தோட்டத்துல மிச்சம் இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் அவர் வண்டியில ஏத்திக்கிட்டு நேரா அவரோட பேத்தியை தான் பார்க்க போறாரு. அந்த பொண்ணு பேர் ஜெனி. நம்ம ஸ்டோனோட பொண்ணு இருக்காங்களா ஐரிஷ், அவங்களோட பொண்ணு தான் இவங்க. இவங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் நடக்க போகுது. அந்த கல்யாணத்தை அட்டெண்ட் பண்ண வந்ததா நம்ம ஸ்டோன் சொல்றான். நேரா போய் பேத்தியை பாக்குறா. அப்படியே பேத்தி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கலாம். அங்க நம்ம ஸ்டோனோட பொண்ணான ஐரிஷும் அவங்க கணவர் அப்புறம் நம்ம ஸ்டோனோட மனைவியான மேரியும் வராங்க. ஐரிஷோட கல்யாணத்தை அட்டெண்ட் பண்ணதுனால அன்னையில இருந்து இப்போ வரைக்கும் ஐரிஷ் நம்ம ஸ்டோன் கூட பேசுறதே கிடையாது. அவங்க அப்பா ஸ்டோனை பார்த்தா அவங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிருது. பொண்ணுகிட்ட நான் அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. மேரி அப்படியே காம்ப்ரமைஸ் பண்றான்னு பாக்குறப்ப அங்க ஸ்டோனோட வண்டி நிக்கிறது கவனிக்கிறாங்க. அதுலதான் தோட்டத்துல இருக்க எல்லா பொருளையும் எடுத்து போட்டு வந்திருக்காருல. பார்த்தோன்னே புரிஞ்சிருது தொழில் படுத்துருச்சு. அதனால வேற வழி இல்லாம இங்க வந்திருக்காண்டு அங்கே நின்று ஸ்டோனை பார்த்து கத்துறாங்க. இப்படி உன் தொழில் படுத்தாதான் எங்க நாவலும் உனக்கு வரும்ல, இப்ப எதுக்கா வந்த, காசு கேட்டு வந்தியா இல்ல உண்மையில உன் பேத்தியோட கல்யாணத்தை அட்டெண்ட் பண்ணலான்னு வந்தியா, உன்ன மாதிரி ஒரு கேவலமான நான் பார்த்ததே இல்லன்ட்டு கண்ணா அப்படின்னு ஸ்டோனை பார்த்து கத்துறாங்க. நம்ம ஸ்டோனும் இல்ல நான் பேத்தியோட கல்யாணத்துக்காக தான் வந்திருக்கேனே அப்படிங்கிறான். அதுக்கு மேரி, ஆமா கிழிச்ச, ஒரு நல்ல காரியம் கெட்ட காரியம் எதுக்குமே நீ வரமாட்ட, உன்ன மாதிரி ஒருத்தர் கூட இருக்கிறதுக்கு நாங்க எங்கேயாவது போய் தொலைலாம். 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இன்னும் ஐரிஷ் அதுல இருந்து மீண்டு கூட வரல. இது எல்லாத்துக்கு காரணம் நீ தான். நீ இருக்கிறதுல நான் இருக்க மாட்டேன், என்ன மன்னிச்சுக்க ஜெனி, நான் அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாங்க. நம்ம ஜெனி நேரா போய் அவங்க பாட்டியை காம்ப்ரமைஸ் பண்ண போனா அதுக்கு பாட்டி ஜெனி கிட்ட உன் கல்யாணத்துக்கு காசு தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னியே, ஒரு விஷயம் தெளிவா சொல்லிக்கிறேன், உங்க தாத்தாவால உனக்கு ₹1 கூட கிடைக்காது, நீ அந்த காசுக்கு வேற ஏதாவது தயார் பண்ணிக்க அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஜெனிக்கு அப்படியே சங்கடமாகுது. ஸ்டோன் வெளியில வந்து ஜெனி கிட்ட என்ன மன்னிச்சுக்க ஜெனி, இப்படி நடக்கும்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நேரா வண்டி கிட்ட வரான். அப்ப ஜெனி அவ கல்யாணத்துக்கு எல்லாருக்கும் பார்ட்டி கொடுக்க கூப்பிட்டு இருந்திருப்பா. அந்த பார்ட்டில இருக்கிற ஒருத்தன் நேரா நம்ம ஸ்டோனு கிட்ட வரான். அந்த ஸ்டோனோட வண்டியை பாக்குறான். வண்டியில அந்த நாட்டோட நிறைய ஸ்டேட்டோட ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கு. அதை பார்த்துட்டு ஸ்டோனு கிட்ட, என்ன சார் அமெரிக்கா ஃபுல்லா சுத்தி இருக்கீங்க போல அப்படின்னு சொல்லி
கேக்குறான். அதுக்கு நம்ம ஸ்டோன், ஆமா முன்னாடி விதைகள் எல்லாம் போய் கொடுக்கறதுக்கு நானே என் வண்டியை எடுத்துட்டு போயிட்டு வருவேன். அமெரிக்கால நான் சுத்தாத ஸ்டேட்டே கிடையாது. பல லட்சம் கிலோமீட்டர் வண்டி டிராவல் பண்ணிருக்கேன். ஆனா இது வரைக்கும் நான் ஒரு ஃபைன் வாங்கினது இல்ல. ரோட்ல அவ்வளவு கவனமா நான் ஓட்டுவேன். என் ட்ரக்கோட ரெக்கார்ட் எடுத்து பாத்தீங்கன்னா மிரண்டு போயிருவேன் அப்படிங்கிறான். இது கேட்டோன்னு அந்த ஆளுக்கு ஒரு ஐடியா வருது. நம்ம ஸ்டோன் கிட்ட, நான் இங்க நாட்கள்லாம் கவனிச்சேன், உங்க பேத்தியோட கல்யாணத்துக்கு நீங்க பண உதவி பண்ணும் போல, அதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். இந்த அட்ரஸ் ஒருத்தர் போய் சந்திங்க. நீங்க வண்டியை ஓட்டினா மட்டும் போதும். உங்க வேலை நீங்க வண்டி ஓட்டுறது மட்டுமா தான் இருக்கும். மத்த எல்லாத்தையும் அவங்க சொல்லுவாங்கங்கிறான். நம்ம ஸ்டோனுக்கு இப்ப வேற வேலை இல்லையா, சரி வண்டி ஓட்டுறது மட்டும் தானே வேலை, இவனை போய் சந்திப்புன்ட்டு அந்த ஆள் கொடுத்த அட்ரஸுக்கு நேரா போறான். அங்க போய் பார்த்தா எல்லாம் கையில துப்பாக்கி எல்லாம் வச்சு நிக்கிறானுங்க. அப்படியே வண்டியை சுத்தி ஏத்தி பாக்குறானுங்க. ஒருத்தர் வந்து ட்ரக்கோட ஃபுல் பாடியை கழட்டணும் அப்படிங்கிறான். நம்ம ஸ்டோன், அதெல்லாம் எதுவும் பண்ணாங்க, எது வந்தாலும் ட்ரக்லயே வைங்க, நான் பத்திரமா கொண்டு போயிட்டு வரேன் அப்படிங்கிறான். அதை கேட்டுட்டு அவங்க கூட்ட தலைவன் நேரா ஸ்டோனு கிட்ட வந்து ஒரு போனை கொடுத்து, உனக்கு போன் யூஸ் பண்ண தெரியுமா அப்படிங்கிறான். நம்ம ஸ்டோனுக்கு பட்டன் போன் தான் யூஸ் பண்ண தெரியும், டச் எல்லாம் அப்ப வந்திருக்கும், அது தெரியாது. உடனே அந்த நபரு, சரி எதுவும் பண்ணாத, நான் சொல்ற இடத்துக்கு வண்டியை கொண்டு போய் நிறுத்துற உடனே நாங்க கொடுக்குற போன்ல இருந்து இந்த நம்பருக்கு கால் பண்ணு, ரிங்கு போகும், ஆன்சர் பண்ண மாட்டாங்க, காலை கட் பண்ணிட்டு நீ வண்டியில இருந்து இறங்கி போயிரு, சரியா 2 மணி நேரம் கழிச்சு திரும்ப வண்டிக்கு வா, வண்டியோட கேபின்ல உனக்கு வர வேண்டிய பணம் இருக்கும், அவ்வளவுதான். நாங்க வண்டியில வைக்கிற லக்கேஜ் என்ன ஏது நீ பார்க்கலாம் வேண்டியதே இல்ல, நான் சொன்னது மட்டும் நீ பண்ணா போதும் அப்படிங்கிறாங்க. ஸ்டோனு ஒரு மாதிரி பரபரப்பாகிறாரு. சரி நீ சொல்ற வேலையை பாக்குறேன்ட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்புறாரு. இப்போ அப்படியே இந்த பக்கம் காட்டுறாங்க, அந்த ஒரு நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் காட்டுறாங்க. அந்த டிபார்ட்மெண்ட் ஹெட்டான வாரன் அன்னைக்கு புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்க காலின்ஸை கூப்பிட்டு, இங்க பிரச்சனையே எவன் போதை பொருளை கடத்துறான், எவன் அதை வாங்குறான், அந்த விஷயம் நமக்கு தெரியும். ஆனா அந்த பொருளை ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு ரொம்ப ஈஸியா டிரான்ஸ்பர் பண்றாங்க, அதை தான் நம்மளால பிடிக்க முடியல. அந்த விஷயத்தை நம்ம தடுத்துனாலே கொடுக்குற வாங்குறவங்க நடுவில் இருக்க கம்யூனிகேஷன் கட் ஆயிரும், ஈஸியா வெளியில வருவானுங்க, எல்லாரையும் பிடிச்சிடலாம். சோ ரொம்ப சீரியஸா இந்த வேலையை பார்க்க ஆரம்பிங்க, நம்ம ஊரை ஒரு ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியா மாத்தணும், அதுக்கான முயற்சியில் ஈடுபடுங்க அப்படிங்கிறான். காலினும் சரி சார் சொல்லிட்டு நேரா இவருக்கு இந்த வேலையில அசிஸ்டண்டா இருக்க போற டொவினோவை பார்க்க போறாரு. டொவினோ ஒரு லட்டின் அமெரிக்கன், மோஸ்ட்லி அமெரிக்கால ட்ரக் டீலிங் பண்றதுல இந்த லட்டின் அமெரிக்கன்ஸ் தான். அதுக்கு இவர் உதவியா பண்ணிட்டு இவர் கூட அவர் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப இந்த பக்கம் நம்ம ஸ்டோன் கார்ல பாட்டை போட்டுக்கிட்டு அவனுக்கு கொடுத்த லொகேஷனுக்கு அப்படியே பொறுமையா வண்டி ஓட்டிட்டு போறாரு. அப்படியே ஜாலியா ஓட்டுறாரு, எந்த டென்ஷன் ஆகல, கரெக்டான ஸ்பீட்ல சிக்னல் எல்லாம் பார்த்து நிறுத்திக்கிட்டு அப்படியே அமைதியா போய்கிட்டு இருக்காரு. இப்ப நம்ம காலினும் டொவினோவும் ஊருக்குள்ள புந்து இவங்களுக்கு சந்தேகம் வர மாதிரியான ஆட்கள் எல்லாரையும் தேடிக்கிட்டு இருக்கானுங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் ஸ்டோனும் அவங்க சொன்ன இடத்துக்கு போய் வண்டியை நிறுத்திட்டு அவங்க சொன்ன நம்பருக்கு கால் பண்ணி கட் பண்ணிட்டு வண்டியில இருந்து இறங்கி போயிடுறாரு. 2 மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்தா வண்டியோட டேஷ்போர்ட்ல ஒரு கவர் இருக்கு. கவர் எடுத்தா கிட்டத்தட்ட $1,00,000. இதை பார்த்து தலைவனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுறான். அதெல்லாம் ஒரு பெரிய அமௌண்ட் அவருக்கு. அப்ப இவர் ஜன்னலை எவனோ தட்டான். யாருன்னு பார்த்தா இவர் வேலை பார்த்துட்டு இருக்காருல்ல அந்த கும்பல்ல ஒருத்தன். அவன் நம்ம ஸ்டோனு கிட்ட, உங்க ஒர்க் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கு, தொடர்ந்து இந்த வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த லொகேஷனுக்கு போங்க, உங்களுக்கு அடுத்த வேலையை கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. நம்ம ஸ்டோனு ஆள உருறாடேன்ட்டு வேகமா வண்டி எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இப்ப நம்ம காலினும் டொவினாவும் நேரா லூயிஸ்னு ஒருத்தரை பார்க்க போறாங்க. இந்த லூயிஸ் ஒரு லட்டின் அமெரிக்கன் தான். இவனும் அந்த ட்ரக் டீலிங்ல இன்வால்வ் ஆறான். இந்த எல்லா விஷயமும் காலின்ஸுக்கும் டொவினோக்கும் தெரியும். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் உன்னை அரஸ்ட் பண்ண போறதில்ல, அதுக்கு பதிலா நீ உள்ள இருந்துகிட்டு என்ன நடக்குங்கிற விஷயம் எல்லாத்தையுமே சொல்லணும், உங்க தலைமை யாருங்கிறத எனக்கு தெரியணும், உனக்கு அவன் யாருன்னு தெரியாதுங்கிறது எனக்கு தெரியும், நீ இந்த கடத்தல் சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்தா போதும், அதை ட்ரேஸ் பண்ணிட்டு போய் உங்க தலைவனை பிடிச்சிருவோம், உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, ஒத்துக்கலனா உன் வீட்டுக்கு வெளியில இப்பயே எங்களோட சிபி ஆபீசர்ஸ்லாம் நிக்கிறானுங்க, உள்ள ஒரு 3 கிலோக்கு ட்ரக் பொருள் இருக்குங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும், எங்க ஆளுங்க உள்ள புந்து எல்லாத்தையும் எடுத்தாங்கன்னா நீ குடும்பத்தோட ஜெயிலுக்கு போகணும், சோ டீலுக்கு ஒத்துக்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அந்த லூயிஸ்க்கு இப்ப என்ன பண்ணணும் தெரியல, சரின்னு ஒத்துக்கிறான். இப்போ நம்ம ஸ்டோனுக்கு தான் பணம் கிடைச்சிருச்சுல, அந்த பணத்தை பயன்படுத்தி அவனோட பேத்தி கல்யாணத்தை ஜாம் நடத்திடுறாரு. பார்ட்டிக்கெல்லாம் போயிருக்காரு, நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. அங்க ஐரிஷ் மேரி எல்லாம் இருக்காங்க, அவங்களும் ஒரு மாதிரி கான்ல உட்கார்ந்து இருக்காங்க. இந்த ஆளுக்கு எங்க இருந்து பணம் வந்துச்சு, திடீர்னு இப்படி குடும்பத்து கூட வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பேத்திக்கு பயங்கர சந்தோஷம். அப்படியே அவங்க தாத்தாக்கு தேங்க்ஸ் சொல்றா, இந்த பார்ட்டிக்கு ஃபுல் ஃபன் பண்ணது எங்க தாத்தா தான், வி லவ் யூ தாத்தா அப்படி இப்படிங்கிறாங்க. இவர் அதெல்லாம் கேட்டுட்டு நேரா அவரோட ஒய்ஃபான மேரி கிட்ட பேச போறாரு. ஆனா மேரிக்கு நம்ம ஸ்டோன் மேல இன்னும் கோவம் இருக்கு, அதனால மூஞ்சி கொடுத்தே பேச மாட்டேங்கிறா. நம்ம ஸ்டோனை கண்ணாமினான்னு திட்டிட்டு அவங்க அங்கேயிருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. நம்ம ஸ்டோனை நேரா அவரோட அந்த பொட்டானிக்கல் கார்டன் தான் பார்க்க போறாரு. அதுதான் இன்னும் பேங்கோட கண்ட்ரோல்ல இருக்குல்ல, இவர் தான் லோன் அமௌண்ட்ல என்ன அடைக்கணும்ல, சரி நமக்கு பணம் தேவை இன்னும் அதிகமா இருக்குன்னு புரிஞ்சுக்கிறாரு. நேரா போய் ஒரு தாறுமாறான ஒரு வண்டியை ஒண்ணு வாங்குறாரு. அந்த வண்டியை வாங்கிட்டு நேரா அந்த ட்ரக் டீலர்ஸ் இருக்கானுங்களே அவனுங்களை போய் பாக்குறாரு. அவனுங்க நம்ம ஸ்டோனை பார்த்துட்டு ஒண்ணுமே சொல்ல, நேரா வந்து ஜாமான் எடுத்து வச்சுட்டு போன மாதிரியே தான், நாங்க கொடுக்குற போனை போனோடனே அங்க பண்ணுங்க, ரிங் போய் கட் ஆகும், வண்டியில இருந்து இறங்கி போயிருங்க, ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வண்டிக்கு வாங்க, வண்டியில உங்களோட காசு இருக்கும், ஓகேவா, பார்த்து போயிட்டு வா கிளவா அப்படின்ட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியா நம்ம ஸ்டோனு கிட்ட பழகுறாங்க. ஸ்டோனு இதெல்லாம் பெருசா கண்டுக்கல, அப்படியே வண்டி எடுத்துக்கிட்டு நேரா அவனுக்கு சொல்ற அந்த லொகேஷனுக்கு போறாரு. வழக்கம் போலதான் ரொம்ப ஜாலியா எந்த பிரச்சனையும் எடுத்துக்காம அப்படியே பொறுமையா ஒரே ஸ்பீட்ல எங்கெங்கெல்லாம் ரெஸ்ட் எடுக்கணுமா அங்கெல்லாம் நின்று ரெஸ்ட் எடுத்துட்டு வண்டி எடுத்துட்டு போய் அவனுக்கு சொன்ன அந்த லொகேஷன் விட்டுட்டு அந்த 2 ஹவர் பிரேக் எடுக்க போறாரு. அப்படியே இந்த பக்கம் காட்டுறாங்க, காலின்ஸும் டொவினாவும் அந்த லூயிஸை பிடிச்சிருக்கானுங்களே அவங்க கிட்ட ஏதாவது விஷயம் இருக்கான்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அந்த லூயிஸ் இப்ப ஏதோ புதுசா ஒரு ஆள் இவங்க
அவங்களுக்கு கிடைச்சிருக்கானுங்க. அவனை வச்சுதான் இந்த போதை பொருள் எல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்றானுங்க. அவன் யாரு என்னன்னு தெரியல, தெரிஞ்சிச்சுன்னா நான் வந்து சொல்றேன் அப்படின்ட்டு போறான். இந்த பக்கம் நம்ம ஸ்டோன் நேரா போய் பேங்க்ல அவர் பொட்டானிக்கல் கார்டன் தேவையான காசை விட்டு எரிஞ்சிட்டு நேரா அவர் கார்டனுக்கு வந்து ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாரு. கார்டன் ஓரளவுக்கு ரெடியானோனையும் இவர் பல வருஷமா அங்க ஒரு பாருக்கு போவாரு. அந்த பாருக்கு போனா அந்த பார்ல இருக்கிறவர் நம்ம ஸ்டோன் கிட்ட, நம்மள பார் இப்ப சரியா போறது இல்லப்பா, அதனாலதான் லோன் வாங்கினேன், லோன் அடைக்க முடியல, காலி பண்ண சொல்றானுங்க, விட்டுட்டு போக வேண்டியதா அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்றாரு. அந்த பார்ல கிட்டத்தட்ட 50-60 வருஷமா நம்ம ஸ்டோன் போயிட்டு வருவாரு. ரொம்ப நெருக்கமான பார் அவருக்கு. அதை விடுறதுக்கு அவருக்கு மனசு இல்ல. இந்த பார்க்கான காசை நம்ம கொடுப்போம்ட்டு மறுபடியும் நேரா அந்த டீலர் கிட்ட போறானுங்க. இந்த டீலருக்கு நம்ம ஸ்டோன் ரொம்ப பிடிச்சு போயிருது. ஏன்னா ஸ்டோன் எந்த விதண்டாவதும் பண்ண மாட்டாரு, பண விஷயத்துல எல்லாம் கராரா இருக்க மாட்டாரு. சொன்ன வேலையை கரெக்டா அந்த டயத்துக்கு பண்ணிட்டு அவர் உண்டு அவர் வேலை உண்டு இருப்பாரு. அதனால அவர்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்டா பழகுறானுங்க. ஸ்டோனுக்கும் அவருக்கு ஒரு பையன் இருந்தாலும் அந்த வயசு தான் அவனுங்களாம். அதனால அவனுங்கள்ட்டையும் ஜாலியா பெருசா அதை கண்டுக்காம அப்படியே வண்டியை ஓட்டிட்டு போய்கிட்டே இருக்காரு. அப்படி போய்கிட்டு இருக்கப்ப இவர்கிட்ட இந்த தடவை பொருள் அதிகமா தரதா சொல்லிருப்பானுங்க. இப்பதான் அவருக்கு டவுட் வருமே, அப்படி என்னடா பொருள் வைக்கிறானுங்கன்ட்டு வண்டியை நிறுத்திட்டு போய் அவனுங்க வச்ச பேக்கை திறந்து பார்த்தா உள்ள வெறும் கொக்கைனு கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ கிட்ட போட்டு வச்சிருக்கானுங்க. பார்த்தோன்னே ஒரு தூக்கி வாரி போட்டுருது. கரெக்டா இவருக்கு பின்னாடி ஒரு போலீஸ்கார் வராரு. நம்ம ஸ்டோன் வண்டியை ஓரம் கட்டி இருக்கனாலதான் இவர் வந்து என்னாச்சு சார், ஏதாவது வண்டியில பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க வராரு. நம்ம ஸ்டோன் அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் என் தோட்டத்தில் விளைஞ்ச பீச்சஸ் பழத்தை கொண்டு போயிட்டு இருக்கேன், உங்களுக்கு வேணுமான்ட்டு அவர் ட்ரக்ல இருக்கிற பீச்சஸ் பழத்தை 2 எடுத்து கொடுக்க போறாரு. அப்ப அந்த போலீஸ்காரர் நாய் இந்த வண்டியில இருக்க கொக்கைன மோப்ப பிடிச்சிட்டு குலைக்க ஆரம்பிக்குது. போலீஸ்காரர் என்னடா நாய் குலைக்குதுன்னு டக்குன்னு நாயை பார்க்க போறாரு. இதை கவனிச்ச ஸ்டோன் நேரா ஒரு வண்டிக்குள்ள போய் உட்காராரு. அங்க அவர்கிட்ட இந்த டூத் பேஸ்ட் ஒன்னு இருக்கு, அதை அப்படியே கையில அள்ளிக்கிட்டு நேரா நாய் அவர் வண்டி கிட்ட வரப்ப நாய் மூஞ்சில இந்த டூத் பேஸ்ட் அப்பி விட்டுறாரு. போலீஸ்காரங்க நாயெல்லாம் மத்தவங்க தொடக்கூடாது, போலீஸ்காரர் குடுன்னு வந்து அதெல்லாம் ஒண்ணு சார் நாயை தொடாதீங்க அப்படின்ட்டு அந்த நாய் எழுதி நேரா வண்டி கிட்ட போறாரு. ஸ்டோன் தப்பு சொன்னான்ட்டு நேரா வண்டியில ஏறி அவரோட வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இந்த பக்கம் காலின் டொவினோ இருக்காங்களே, அவங்கள பார்க்க அந்த லூயிஸ் வரான். அவங்க 2 பேரையும் இந்த ட்ரக் பொருள் எல்லாம் ஒரு இடத்துல வந்து டெலிவரி பண்றாருல ஸ்டோன், அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வரான். ஆனா அவனுக்கு அங்க இருக்க எந்த பில்டிங்ல அந்த ட்ரக்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, டிரான்ஸ்ஃபர் நடக்குதுங்கிறது தெரியாது. ஆனா இந்த சுத்து வட்டாரம் தான் சொல்லிட்டு காட்டுறான். ஒரு கார் பார்க்கிங்ல இருந்து தான் பேசிட்டு இருக்காங்க. அதே கார் பார்க்கிங்ல தான் நம்ம ஸ்டோன் இருக்கிறாரு. இப்போ கொண்டு வந்திருப்பார்ல, அது டெலிவரி முடிஞ்சிருச்சு. திரும்ப வந்து அவர் கொடுத்திருக்க பணம் எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணா வழக்கத்தை விட 3 மடங்கு அதிகமா இருக்கு. ஒரு மாதிரி அரண்டு போயிடுறாரு ஸ்டோன். சரி சம லாபம் தான் வாண்டு நேரா ஃபர்ஸ்ட் போய் அவரோட அந்த பார் ஒன்னு இருக்கும்ல, அவர் ஃப்ரெண்டு கிட்ட காசு கொடுத்து அந்த பாரை மீட்டுறாரு. பார் எல்லாம் பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. நம்ம ஸ்டோன் தானே தேவையான காசு கொடுத்தாரு, அதனால அவரோட ஃப்ரெண்டு நம்ம ஸ்டோன் அப்படியே பொழுது பாட சொல்றாரு. ஸ்டோன் அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம எல்லாம் ரிட்டையர்மெண்ட் காசுப்பா, வேற ஒண்ணும் இல்லப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலைய அவரோட நார்மல் வேலையாவே மாத்திடுறாரு. தொடர்ந்து அடுத்தடுத்த டெலிவரிக்கு போய்கிட்டே இருக்கிறாரு. இவர் பார்த்தாலும் யாருக்கும் சந்தேகமும் வராது. அந்த ஏரியாக்குள்ள இவரால ட்ரக் டீலிங் பயங்கர அமுகமா போகுது. இந்த விஷயம் ஃபார்ம் ஹேண்டுக்கு தெரிய ஆரம்பிக்குது. இவன் மெக்சிகோல இருக்கிறான். அமெரிக்கால நடக்கிற பெரும்பாலான ட்ரக் டீலிங் எல்லாம் இவன் தலைமையில தான் நடக்குமே. அதுலயும் இப்ப நம்ம ஸ்டோன் பண்ணிட்டு இருக்காருல, அந்த பகுதியில நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குன்னு அவர் தெரியும். அதெல்லாம் மீறி ஸ்டோன் சக்சஸ்ஃபுல்லா நடத்துறதுனால அடுத்து ஸ்டோனை வச்சு ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம்னு பிளான் பண்றாரு. அதுக்காக லேட்டன் ஒருத்தனை நம்ம ஸ்டோனுக்கு பாடி கார்டா அனுப்புறாரு. அவன் நேரா நம்ம ஸ்டோனை பார்க்க வரான். வந்து ஸ்டோன் கிட்ட, இந்த பாருங்க உங்களுக்கு இந்த தடவை ட்ரக் கொஞ்சம் அதிகமா தர போறானுங்க, நீங்க எப்பவுமே வழக்கமான பாதையில போகாம உங்க இஷ்டத்துக்கு போயிட்டு இருக்கீங்க, அப்படிலாம் போக கூடாது, எந்த ரூட்டோ அந்த ரூட்ல தான் போகணும், உங்க பின்னாடியே நான் வந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பேன், பொருளை பத்திரமா கொண்டு போய் சேர்க்கறீங்களா சேர்க்கலையான்னு பாக்குறதா என்னோட வேலை, பிளான தோத்து வேற எதுவும் பண்ணக்கூடாது அப்படி இப்படிங்கிறான். ஸ்டோனும் சரின்னு சொல்லிட்டு நேரா வண்டி எடுத்துட்டு அந்த ட்ரக் டீலர்ட்ட போனா, அந்த ட்ரக் டீலர் தான் நம்ம ஸ்டோன் கிட்ட ரொம்ப ஜாலியா பேசுவாங்கல்ல, அவனுங்களாம் டென்ஷன்லாம் ஆகாதீங்க சார், நீங்க மட்டும் கூலா இருங்க, ஒரு பிரச்சனையும் வராது அப்படி இப்படிங்கிறாரு. அப்ப கரெக்டா அந்த லேட்டன் உள்ள வரான். வந்து அங்க நிக்கிற ட்ரக் டீலர் பார்த்து, நீயா அவர்கிட்ட ரொம்ப பேசுற, அவன் வெறும் டிரான்ஸ்ஃபர் பண்ற ஆள் தான், அவர்கிட்ட ரொம்ப பேசக்கூடாது, வேமா லோடு ஏத்துட்டு அந்த ட்ரக் டீலர் மிரட்டிட்டு நேரா போய் நம்ம ஸ்டோனோட கார்ல ஒரு ஜிபிஎஸ் செட் பண்ணிடுறான். அதே மாதிரி இந்த பக்கம் வண்டியில லோடு ஏத்திடுறானுங்க. ஸ்டோன் அவர் வண்டி எடுத்துட்டு அப்படியே கூலா பாட்டு பாடிக்கிட்டே அப்படியே வண்டியை ஓட்டிக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறாரு. அவர் வண்டியில தான் பக் செட் பண்ணி வச்சிருக்கான அந்த லேட்டன். அவன் இவர் பாட்டு பாடிட்டு போறதான் கேட்கிறான். ரொம்ப வெறுப்பாகுது அவனுக்கு. அப்போ ரோட் ஓரமா ஒரு ஃபேமிலியோட கார் ஓரம் கட்டி இருக்கு. இதை கவனிச்ச ஸ்டோன் நேரா போயிட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அவங்க டயர் பஞ்சர் ஆயிடுச்சுங்கிறாங்க. நம்ம ஸ்டோன் அதான் ஸ்டெப்னி டயர் இருக்கும்ல, அது மாத்த தெரியாதா, மாத்துங்க நான் உங்களுக்கு சொல்லி தரேன்ட்டு அவர் மட்டும் கூலா அங்க உள்ளவங்கள்ட்ட எல்லாம் டயர் மாத்திர சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இவனுங்களுக்கு எல்லாம் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது அதை பாக்குறதுக்கு. நைட் ஒரு மோட்டல்ல ரெஸ்ட் எடுக்கிறாங்க. நம்ம ஸ்டோன் ஒரு மாதிரி ஜாலியான டைப், பொண்ணுங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருப்பாரு. அது மாதிரி அன்னைக்கு ராத்திரியும் பிளாஸ்டிக் பொண்ணுங்களா ரூம்க்கு வர வச்சு அவர் ஜாலியா இருக்கிறாரு. இந்த லேட்டனுக்கு டென்ஷன் ஆகுது. வெளியில ஒரு டன் போதை பொருளோட வண்டி நிக்குது, அதை பத்தி கவலையே படாம இருக்காருன்ட்டு அவன் ஒரு மாதிரி டென்ஷன் ஆறாம். ஆனா ஸ்டோனுக்கு அதெல்லாம் கவலையே கிடையாது. மறுநாள் காலையில வண்டி எடுத்துட்டு நேரா அவங்க சொன்ன அட்ரஸ்க்கு போறாரு. ஏதோ டிராபிக்ல பூந்து போற மாதிரி இருக்கு. ஸ்டோனோட வண்டியை இந்த பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்து லேட்டன் மிஸ் பண்ணிடுறான். ஆனா ஸ்டோன் நேரா அவரோட லொகேஷனுக்கு போய் வண்டியை நிறுத்தலாம். இவர் எப்பவுமே ஒரு பார்க்கிங் பண்ற இடத்துல தான் நிறுத்தணுமே, அந்த இடத்துல நிறுத்தாம நேரா அந்த பொருளை எடுப்பானுங்களே அவனுங்களோட சட்டருக்கே வந்துடுறான். அங்க இருக்க டீலர் ரொம்ப டென்ஷன் ஆறான். இங்க வரக்கூடாது, பார்க்கிங்ல தானே வரணும் அப்படி இப்படிங்கிறான். அதுக்கு இவரு எனக்கு அனுப்பிச்ச லொகேஷன் இதான் சொன்னாரு, அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன், இங்க பாருங்க
போன்ல கூட போட்டு கொடுத்துருன்னு போனை காட்டுறாரு. அப்ப கரெக்டா லேட்டன் உள்ள வரான். அவனும் வந்து என்ன சண்டை அப்படி இப்படின்னு கேக்குறான். அந்த டீலர் நம்ம ஸ்டோன் கிட்ட இவன் முதல்ல இங்கே வந்துட கூடாது அப்படி இப்படிங்கிறாரு. நம்ம ஸ்டோன் எனக்கு கொடுத்த லொகேஷனுக்கு தான் நான் வந்திருக்கேன், லொகேஷனை பாருப்பா அப்படி இப்படிங்கிறான். நம்ம லேட்டனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. சரி கம்முன்னு இங்கே நின்னுங்க, அவனுக்கு அன்லோட் பண்ணுவானுங்க, வண்டி எடுத்துட்டு போயிடலாம் அப்படிங்கிறான். ஈவினிங் ஆனதுக்கு அப்புறம் இந்த லேட்டனு அந்த ட்ரக் மாஃபியா ஹெட் இருக்காருல ஃபார்மேண்ட், அவர்கிட்ட போன் பண்ணி கண்ணா பின்னான்னு கத்துறான். இந்த ஆள் ரூட்ல கரெக்டா இருக்க மாட்டேங்கிறாரு. போற வழியெல்லாம் வண்டியை நிறுத்தி ரோட் ஓரமா நிக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு. நைட் அவர் இஷ்டத்துக்கு தான் மோட்டலுக்கு போறாரு. நம்ம பிளான் பண்ற மோட்டலுக்கு போக மாட்டேங்கிறாரு. வண்டியில போய்கிட்டே இருக்கப்ப பிளான் பண்ண இடத்த தவிர்த்து மத்த இடத்துல எல்லாம் அடிக்கடி நிறுத்துறாரு. இப்படிலாம் இருந்து ஒரு நாள் நம்ம மாட்டிக்குவோம் அப்படி இப்படிங்கிறான். அதுக்கு அந்த ட்ரக் மாஃபியோட ஹெட் இருக்கார்ல ஃபார்மேண்ட், அவன் இந்த மாதிரி ஆள் தாண்டா நம்ம கரெக்டா இருக்கும் அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி ஒரே பாதையில ஒரு ஆள் போயிட்டு இருந்தானா அந்த பக்கம் போலீஸ்காரங்க நோட் அவுட் இருந்தாங்க, சந்தேகம் வரும். இந்த மாதிரி அவங்க இஷ்டத்துக்கு போறவங்க தான் போலீஸ்காரங்க பெருசா கண்டுக்க மாட்டாங்க. அதனால இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத, அவரையும் ரொம்ப டார்ச்சர் பண்ணாத, அப்படியே ஃப்ரீயா விடு, அவரை ஃபாலோ பண்ணிட்டு மட்டும் இரு, ஏதாவது வேணும்னா மட்டும் செய்ய அப்படிங்கிறான். இப்ப இந்த பக்கம் இந்த காலின்ஸையும் டொவினோவையும் அந்த லூயிஸ் பார்க்க வரான். வந்து ஒரு நோட்டை கொடுக்கறான். இது இப்போ ஒரு ட்ரக் டீலர் டீம்ல இருக்கானே அந்த டீம்காரங்களோட நோட்டு. இத சமீபத்துல அவங்க எந்தெந்த ஏரியாக்கு எவ்வளவு ட்ரக் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க லிஸ்ட் எல்லாமே இருக்கு. ஏரியாவெல்லாம் பேர் எழுதாம ஏதோ சிம்பிள் போட்டு எழுதிருக்காங்க. அந்த நோட்டை கொண்டு வந்து கொடுக்கறான். இவர் போட்டோ எடுத்துக்கிட்டு கண்டிப்பா தேவைப்படும் நீ போட்டு அந்த லூயிஸா அங்க இருந்து அனுப்பிச்சிடுறாரு. நம்ம ஸ்டோன் தொடர்ந்து இந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்டோனுக்கு அந்த பாதுகாப்பா பின்னாடி அந்த லேட்டன் வந்துகிட்டே இருக்கிறான். லேட்டன் அவர் கூட வரவன்ட்டு கத்திக்கிட்டே வரான். இந்த ஆளால கண்டிப்பா நம்ம ஒரு நாள் மாட்டதாண்டா போறோம், ஏதாவது பிரச்சனை பண்ண போறான்டா, ஒரு 90 வயசு கிழவனுக்கிட்ட இந்த வேலையை கொடுத்துட்டு இருக்கானுங்க அப்படி இப்படின்னு கத்திக்கிட்டே வரான். இவர் வழக்கமா போற வழியில ஏதோ ஒரு கடையில் நிறுத்துவார்ல, அதே மாதிரி ஒரு கடையில் நிறுத்துறாரு. லேட்டனுக்கு கூட இருக்கவனுக்கு ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கு. இவர் நேரா போய் அங்கேருந்து ஒரு சாண்ட்விச் வாங்கிட்டு வந்துட்டு இந்த சாண்ட்விச் தாறுமாறா இருக்கும், சாப்பிட்டு பாருங்க அப்படி இப்படிங்கிறான். அப்படியே லேட்டனுக்கு டென்ஷன் ஆகுது. நம்ம ஸ்டோனை பார்த்து இந்த பாரியா கிளவா பிளானை தவிர்த்து மத்த எல்லாத்தையுமே நீ பண்ற, உனக்கும் எங்க பாஸ் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு, எனக்கு ஒரு நாள் பிரச்சனை வருதா இல்லையா மட்டும் பாரு அப்படி இப்படின்னு கத்துறான். ஸ்டோன் அதெல்லாம் கண்டுக்கவே இல்ல. ஆனா ஃப்ரீயா விடுங்கடா தம்பிகளான்ட்டு சாப்பிட்டுட்டு எல்லாரும் அவங்கவுங்க வண்டிக்கு போறப்ப அங்க ஒரு போலீஸ்காரன் வந்துடுறான். வந்து நம்ம லேட்டன் ஒரு கூட்டாளியும் தடுக்கிறான். இவங்க ரெண்டு பேரும் லட்டின் அமெரிக்கன்ஸா, அதாவது மெக்சிகோ சேர்ந்தவங்க. மெக்சிகோ சேர்ந்தவங்கள நிறைய பேர் அமெரிக்கால ஒழுங்கான டாக்குமெண்ட்ஸ் இல்லாம இல்ல இந்த மாதிரி வேற ஏதாவது இல்லீகல் வேலை பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்கன்னு ஒரு பேர் இருக்கு. அந்த சந்தேகத்துல வந்து விசாரிக்கிறாரு. லாட்டன்ட்டி ஒழுங்காலாம் டாக்குமெண்ட் இல்ல. பின்னாடி நின்று நம்ம ஸ்டோன் கவனிச்சு நேரா போலீஸ் கிட்ட வந்து, சார் இந்த ரெண்டு பசங்களும் என் கூட வேலை பார்க்கறவங்க தான், என் தோட்டத்துல வேலை பார்க்கறாங்க, அங்கதான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன், அர்ஜென்ட் விடுங்க உங்களுக்கு சந்தேகமா இருக்கா என்கிட்ட வாங்க, என் தோட்டத்துல வேலை வச்ச பொருள் நீங்களே வச்சுக்கலான்ட்டு நேரா போய் ட்ரக்க திறக்கிறான். ட்ரக்ல மூட்டையா அந்த போதை பொருள் இருக்கு. பின்னாடி நிக்கிற லேட்டனுக்குள்ள ஒரு மாதிரி பதறுது. நம்மளால கூலா போய் அங்க டப்பா நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்கு, அதை எடுத்து அந்த போலீஸ் கண்ட கொடுத்து சாப்பிட்டு பாருங்க சூப்பரா இருக்கும் போங்க அனுப்பிச்சு விடுறான். இவனுங்க அப்படியே ஸ்டோன் ஒரு மாதிரி பயந்து பாக்குறானுங்க, யாரா அவன் வேற மாதிரி இருக்கிறானே அப்படிங்கிற நினைக்கிறாங்க. இந்த பக்கம் காலின்ஸ் அவருக்கு ஒரு டீடைல் கிடைச்சிருக்கும்ல, இந்த ட்ரக் டீலர்ஸ் எல்லாம் எந்தெந்த ஊருக்கு எந்தெந்த ஏரியாக்கு எவ்வளவு பொருள் டிரான்ஸ்ஃபர் பண்றானுங்க, அந்த டீடைல் எடுத்துட்டு போய் அவரோட பாஸ் ஆன வாரண்ட காட்டுறாரு. வாரனு இதை மட்டும் வச்சுட்டு எப்படி கண்டுபிடிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு இல்ல இந்த சிம்பிள்ஸ் வச்சு அது என்ன மாதிரி ஏரியா டீகோட் பண்ணிட்டு இருக்கோம், சப்போஸ் அதை டீகோட் பண்ணிட்டோம்னா அந்த ஏரியால அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணலாம், நம்மள்ட்ட சிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. வாரனும் சரி சீக்கிரம் வேலையை பாருன்னு சொல்லிட்டு காலின்ட்டு அனுப்பிச்சுடுறாரு. இந்த பக்கம் நம்ம ஸ்டோன் தொடர்ந்து வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. பின்னாடி லேட்டனும் கூட்டாளி வரான். ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது லேட்டனுக்கு. இந்த ஆள் ஒரு மாதிரியான ஆளாதாண்டா இருக்கிறான், எப்படி இருந்தாலும் பொருளை கொண்டு போயிருவாரா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. குறுக்க நம்ம ஸ்டோன் போலீஸ்காரங்க தடுத்து விசாரிக்கிறாங்க. ஸ்டோன் நார்மலா பதில் சொல்லிட்டு இருக்கான். இவனுங்களுக்கு இந்த தடவை பயம்லாம் இல்ல, இவனுங்க மாட்டுக்கும் அவங்க கார்ல கிராஸ் பண்ணிட்டு போறாங்க. ஸ்டோன் நேரா டைரக்டா அவர் கொடுக்க போறாருல அந்த டீலர் கிட்டே போயிடுறான். அந்த டீலர் இப்ப ஸ்டோனுக்கு படு க்ளோஸ் ஆயிடுறான். அப்படியே ஸ்டோனை பார்த்து உங்க ஸ்டைல் ஆஃப் ஒர்க்க பார்த்து எங்க பாஸ் பயங்கரமா மிரண்டாரு, உங்களை நேர்ல பார்க்கணும்னு சொல்றாரு, மெக்சிகோக்கு வர சொல்லிருக்காரு அப்படிங்கிறான். ஸ்டோனும் போயிடலாமேன்ட்டு நேரா மெக்சிகோல இருக்க அந்த ட்ரக் மாஃபியான ஃபார்ம் ஹேண்ட பார்க்க போறான். ஃபார்ம் ஹேண்ட் நம்ம ஸ்டோனை பயங்கர ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடத்துறாரு. அன்னைக்கு நைட் பார்ட்டி அந்த பார்ட்டி எல்லாம் கலந்துக்க வைக்கிறாரு. ஸ்டோனும் ரொம்ப சந்தோஷமா அட்டெண்ட் பண்ணிட்டு அங்க லேட்டன் தனியா உட்கார்ந்திருக்கான். போய் லேட்டனை நேரா பாக்குறாரு. லேட்டன் என்னன்னா எப்படி அது இந்த மாஃபியா பிசினஸ்ல பெரிய ஆளாகணும்னு நினைப்பேன். ஆனா நம்ம ஸ்டோன் லேட்டன் கிட்ட, ஏண்டா எனக்கு வயசு 90, நாளைக்கு நான் மாட்டினாலும் ஜெயிலுக்கு போனா அதிகபட்சம் ஒரு 2-3 வருஷம் இருப்பேன், அப்புறம் நான் செத்து போயிருவேன், அது எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா உனக்கு என்ன வயசாகுது, நீ ஏன்டா இந்த தொழில இருக்க, நல்ல பையனா இருக்க, ஏதோ உருப்படியான வேலையை பாடுறா அப்படி இப்படிங்கிறாரு. ஆனா லேட்டன் அதுக்கு அப்படிலாம் விட முடியாது, சும்மா உனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத, அதெல்லாம் கஷ்டம், கம்முன்னு இரு, எனக்கு இந்த வேலையில இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படி இப்படின்னு யார்ட்டி சொல்லிட்டு இருக்காத, எனக்கு தான் பிரச்சனை ஆகும் அப்படிங்கிறான். நம்ம ஸ்டோனும் சரி என்னமோ பண்ற போடான்ட்டு அவர் மட்டும் எந்திரிச்சு போயிடுறாரு. இந்த பக்கம் காலின் டொவினோ அப்புறம் அவங்க பாஸ் வாரன் எல்லாருக்கிட்டையும் அந்த ஒரு சிபிஐ வந்து விசாரிக்கிறாங்க. என்னப்பா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, எவ்வளவு நாளுப்பா தேடுவீங்க, இன்னும் ஒரு டீடைல் நம்மளுக்கு கிடைக்கல, இப்ப அதிகமா அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்றானுங்க, நிறைய வேலை கைமீறி போகுது, சீக்கிரம் உங்க வேலையை காட்டுங்கப்பா அப்படி இப்படிங்கிறான். நம்ம காலினும் எங்களுக்கு பொருள் எங்க போய் சேருதோ அந்த இடத்த நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், யார் மூலமா வருது எங்கே இருந்து வருதுங்கிறது மட்டும் எங்களுக்கு தெரியல, இப்ப நீங்க அவசரப்படுத்துறீங்கன்னா நாங்க கண்டுபிடிச்ச இடத்த போய் வாங்க செக் பண்ணுவோம், என்ன எவிடன்ஸ் கிடைக்குதோ அதை வச்சு அடுத்து மூவ் பண்ணலான்ட்டு அவரோட டீமை கூட்டிட்டு நேரா அந்த லூயிஸ் ஆரம்பத்தில் காட்டியிருப்பாங்க பொருள் வந்து சேர இடம் அங்க எங்க வருதுங்கிறது இவங்க கண்டுபிடிச்சுப்பாங்க. நேரா அதுக்குள்ள வந்து அங்க இருக்கிற இடத்துல செக் பண்ணா அவங்களுக்கு பொருள் எங்கேயுமே கிடைக்கல. இவங்க வந்த உடனே கைமாத்திடுவானுங்க போல.
காலினுக்கு ஒரு டென்ஷன் ஆகுது, அவசரப்பட்டோம் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரான். ஸ்டோனோட பேத்தி இருக்கிறாள் ஜெனி, அவளுக்கான கிராஜுவேஷன் டே. நம்ம ஸ்டோன் இதெல்லாம் கலந்துக்க மாட்டான், ஆனா ஃபர்ஸ்ட் டைம் வரான். அவங்க ஃபேமிலியோட வந்து உட்கார்றான். ஐரிஷ் அங்க உட்கார்ந்திருக்காங்க. ஸ்டோன் வரத பார்த்தோன்னே ஐரிஷ் எந்திரிச்சு போயிடுறாங்க. ஸ்டோன் நேரா போய் அவர் ஒய்ஃபான மேரி பக்கத்துல உட்கார்ந்திருக்கான். கையில பயபுல ஒரு பெரிய பிரேஸ்லெட் எல்லாம் போட்டிருக்கான். இதை மேரி பார்த்துட்டு என்ன ரொம்ப செழிப்பா இருக்க நீ அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. ஸ்டோனோட பேத்தி ஜெனியும் ஸ்டோனை பார்த்து ஒரு மாதிரி சந்தோஷப்படுறாங்க. ஸ்டோனும் கொஞ்சம் ஃபேமிலியோட இருக்கணும்னு இப்ப அவர் காசையெல்லாம் வர ஆரம்பிக்குது. அதை பத்தி மேரி கிட்ட சொல்றாங்க. மேரி, நீ மாறுறது நல்லதுதான், ஆனா அது என்னால ஏத்துக்க தான் முடியல அப்படின்ட்டு இவ்வளவு நாள் ஹார்ஷா பேசியிருந்தாங்களே, இப்ப கொஞ்சம் சாஃப்டா பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இந்த பக்கம் அந்த ட்ரக் மாபியா ஹெட் இருக்கான ஃபார்மன், அவனை காட்டுறாங்க. அவன் கூட்டத்துல இருக்க ஒரு ஆளு அவனை சுட்டு கொண்டுறான். அந்த இடத்துக்கு லாட்டன் கொஞ்ச நேரத்துல வரான். அங்க அந்த மாஃபியா ஹெட் ஃபார்மன் உட்கார இடத்துல கெவின் ஒருத்தன் புதுசா உட்கார்ந்திருக்கான். லாட்டன் புரியல, எங்க ஃபார்மன் சார காணோம் அப்படிங்கிறான். அதுக்கு அந்த கெவின், இந்த ஃபார்மன்டால ஏகப்பட்ட பிரச்சனை, இனிமேல் இந்த ஃபார்மன்லாம் சரிப்பட்டு வர மாட்டான், நம்ம பொருள் ரிசீவ் ஆகும்ல, அந்த இடத்துல ரீசெண்டா ரைடு நடந்திருக்கு, அந்த இடம் எப்படி கவர்மெண்ட் ஆளுங்களுக்கு தெரியுது, எங்களுக்கு ஃபார்மன் மேலதான் சந்தேகம் வந்துச்சு, அதனால அவனை போட்டுட்டோம். புதுசா ஒரு ஆளை வச்சுதான் நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு வயசான கிழமை, அவன் இஷ்டத்துக்கு ரூட்ல போறான், நம்மள இனிமேல் அப்படிலாம் போக கூடாது, என்ன ரூட்டோ அந்த ரூட்டை தான் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணும். அவன் ஒழுங்கா போலனா நான் உங்களை தான் கேட்பேன், நீங்க தான் அதுக்கு பதில் சொல்ற மாதிரி இருக்கணும். சோ அவனை ஒழுங்கா போக வைக்க வேண்டியது உங்க வேலை, இனிமேல் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்ட்டு இந்த கெவின் ரொம்ப ஸ்ட்ரிக்டா நம்ம லாட்டன் பேசுறான். இந்த பக்கம் நம்ம ஸ்டோன் வழக்கம் போல அவரோட வேலையை பார்க்கறதுக்காக வண்டி எடுத்துட்டு போறப்ப லாட்டன் கூட அந்த கெவினோட ஆட்கள் ஒரு 3 பேர் வந்துட்டு, எங்கால ஒருத்தர் இனிமேல் உங்க கூட வருவாரியா, நாங்க சொல்ற ரூட்ல தான் நீ போகணும், உன் இஷ்டத்துக்கு பண்ண கூடாதுன்ட்டு அவர் வண்டியில ஒருத்தர் ஏறிக்கலாம். லாட்டன் இதெல்லாம் பாக்குறப்ப ஒரு மாதிரி ஆகுது. இப்பதான் இவனே கொஞ்சம் ஸ்டோனை புரிஞ்சுக்கிட்டான், இவர் இவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறான். ஆனா ஸ்டோன் அதெல்லாம் கண்டுக்கல, அப்படியே அந்த ஆளும் கூட அமைதியா அவங்க போக சொல்ற இடத்துக்கு போறாங்க. ஒரு இடத்துக்கு போனோமே அந்த ஆட்கள்லாம் நம்ம ஸ்டோனை இறக்க சொல்லிட்டு ஸ்டோனு கிட்ட, இந்த பார் நீ நிறைய ட்ரக் டீலிங் வேலையில இன்வால்வ் ஆயிருக்க, உனக்கு நாங்க எங்க பொருள் எடுக்கிறோம், எங்க பொருளை டெலிவரி பண்றோம், அந்த ட்ரக் மாஃபியா ஹெட்டான ஃபார்மேண்டோட வீடு எங்க இருக்குன்னு எல்லாமே தெரியும். சோ இப்ப நீயும் எங்கள்ல ஒரு ஆள், நாங்க என்னென்ன சொல்றோமோ அதை தான் நீ பண்ணணும், உன் இஷ்டத்துக்கு எதுவுமே பண்ணக்கூடாது, ஆர்டர்ஸை ஃபாலோ பண்றதா இருந்தா நீ உன் வயசான காலத்தை நிம்மதியா பண்ணலாம், இல்லனா உனக்கு ரொம்ப கஷ்டமாயிரும், டவுட்டா இருந்தா இங்க வந்து பாருன்ட்டு அங்க இருக்க வண்டியோட டிக்கியை திறந்தா அந்த டிக்கில நம்ம லாட்டன் கூட ஒருத்தர் தானே அவன் செத்து கிடக்குறான். ஸ்டோனுக்கு ஒரு மாதிரி ஆயிருது, அப்படி லாட்டனை பார்த்து என்னடா அது அப்படிங்கிறான். லாட்டன் அவனுக்கு சொல்றது மட்டும் செய்வோம் ஸ்டோன் அப்படிங்கிறான். ஸ்டோனும் சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை விடு பாத்துக்கலாம் அப்படின்ட்டு பேசாம நேரா போய் அவர் வண்டியில ஏறி உட்கார்றாரு. ஏன்னா ஸ்டோனு கிட்ட எவ்வளவு ஓரலா சொன்னாலும் கேட்க மாட்டாரு, இந்த மாதிரி மிரட்டினா தான் கேட்பாருங்கிற மாதிரி அந்த புதுசா வந்திருக்க கெவின் சொல்லி வச்சிருப்பான். அதே மாதிரி ஸ்டோன் நேரா போய் அந்த மெட்டீரியல் ரிசீவ் பண்ணுவான், அந்த இடத்துக்கு போறான். அவனுங்க நீங்க வர மாட்டீங்கன்னு நினைச்சா வந்துட்டீங்க, சூப்பர் வாங்க வேலையை பார்ப்போம் அப்படி அப்படிங்கிறான். இப்ப இந்த பக்கம் காலின் நேரா அந்த வாரனை பார்க்க போறான். வாரன் காலின்ட்ட சத்தம் போடுறாரு, என்ன காலின் லாஸ்டா போன ரைடு டோட்டலா வேஸ்டா போயிடுச்சு, அடுத்து என்ன பண்ண போறீங்க அப்படி அப்படிங்கிறான். நம்ம காலின் வாரன் கிட்ட எங்களுக்கு ஒரு பெரிய ட்ரம்ப் கார்டு கிடைச்சிருக்கு, டிரான்ஸ்ஃபர் வண்டி என்ன அதோட கலர் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, எந்த ரூட்ல போகுதுங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, எனக்கு ஒரு ஹெலிகாப்டர் கொடுங்க, மேல பறக்க விடுறேன், கீழே நான் கார்ல அதே ரோட்ல திரிஞ்சுக்கிட்டே இருக்கிறேன், அதே வண்டி அந்த கலர்ல ஏதாவது தெரிஞ்சிச்சுனா அந்த வண்டியை பிடிச்சோம்னா போதும், நம்மள்ட்ட ஆளுங்க சிக்கிடுவானுங்க அப்படிங்கிறான். வாரனும் சரி ஏதோ பண்ணுங்க அப்படிங்கிறாரு. அதே மாதிரி அந்த ரோட்ல அந்த கருப்பு கலர் ட்ரக்ல என்னென்ன வண்டி தெரியுதோ அது எல்லாத்தையுமே இந்த டோவினோவும் காலினும் ஃபாலோ பண்றாங்க. அந்த வண்டியெல்லாம் ஸ்டாப் பண்ணி அதை இவங்களே போய் செக் பண்றாங்க. அதுல முக்கியமா வண்டி ஓட்டுறது ஒரு லட்டின் அமெரிக்கா இருந்தா யோசிக்காம வண்டியை நிறுத்தி செக் பண்றாங்க. இந்த பக்கம் நம்ம ஸ்டோன் ஜாலியா வண்டியில போறாரு. அதே நேரத்துல நம்ம காலினும் டோவினோவும் அதே ரூட்ல தான் போய்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த லூயிஸ் இருக்கிறானே இவங்களோட ஸ்பை, அவன் போன் பண்ணி நம்ம காலின் கிட்ட அந்த ட்ரக்கை டிரான்ஸ்பர் பண்ற வண்டி அந்த ரோட்ல இருக்க ஒரு மோட்டல்ல நைட் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக சொல்லியிருக்கானுங்க. சோ அந்த மோட்டலுக்கு போனீங்கன்னா அந்த வண்டியை பிடிக்கலாம் சார் அப்படிங்கிறானுங்க. இப்ப அந்த மோட்டல காட்டுறானுங்க. அங்கதான் நம்ம ஸ்டோன் இருக்கிறாரு. ஒரு வெண்டிங் மிஷின்ல போய் ட்ரிங்க் எடுக்கலாம்னு போறப்ப அந்த வெண்டிங் மிஷின் பக்கத்துல ஒரு தடிமாடு மாதிரி ஒருத்தர் நிக்கிறான். அவன் அப்படியே ஒரு டென்ஷனா கத்திக்கிட்டு இருக்கான். அந்த வெண்டிங் மிஷின்ல ட்ரிங்க் வர மாட்டேங்குது போல. ஸ்டோன் இதை கவனிச்சுட்டு அவர் அந்த பக்கமா போறாரு. அந்த மோட்டலுக்கு வெளியில தான் காலின் டொமினோலாம் ஒரு வண்டியில உட்கார்ந்திருக்காங்க. அப்படியே அந்த மோட்டல் இருக்க எல்லா ரூமையும் ஒவ்வொருத்தரையா செக் பண்றானுங்க. உள்ள எல்லாம் போல அப்படியே வெளியில இருந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த வெண்டிங் மிஷின்ல ஒரு தடிமாடு ரொம்ப முரட்டத்தனமா நடந்துட்டு இருந்தானே, அதை அந்த டொமினோ கவனிச்சு இவனை பாரு சந்தேகம் வர மாதிரி இருக்கு அப்படிங்கிறான். காலினும் சரி நான் போய் செக் பண்றேன் நேரா செக் பண்ண போறப்ப நம்ம ஸ்டோன் வேணும்னு குறுக்க வந்து அந்த காலினை தடுத்து அங்க ஒரு தற்காப்பா தடிமாடு ரொம்ப மோசமா நடந்துக்கிறான், உங்க காலத்து பசங்க எல்லாம் ஏன் தான் இப்படி இருக்காங்களோன்ட்டு 19 திட்டுறான். இது கேட்கறப்ப நம்ம காலின் கோவம் வருது. இவர் வயசானவரா 90 வயசால, அவருக்கும் இந்த ஜெனரேஷன் கேப் அதிகம்ல, இந்த ஜெனரேஷன் பசங்க எல்லாம் இப்படி 19 திட்டாருன்ட்டு நேரா அந்த தடிமாடு இருக்கானே அவனோட ரூமுக்கு போறாரு. அவன் நம்ம காலின் யாரு என்னன்னு தெரியாம காலின் கிட்ட ரொம்ப மோசமா நடந்துக்கிறான். காலின் அவனை போட்டு மட்டைக்கு போட்டு அடிச்சு பிடிச்சு ரூம்குள்ள போய் செக் பண்ணா அவன்கிட்ட போதை பொருள் இருக்கு, ஆனா ரொம்ப சொற்பமா ஒரு 10 கிராம் கூட இருக்காது, அவன் பயன்படுத்தி வாங்கி வச்சிருக்கான் போல. நேரா போய் அவனோட வண்டியில செக் பண்ணாலும் அவன் வண்டியில எதுவுமே இல்ல. இது எல்லாத்தையுமே நம்ம ஸ்டோன் ஒளிஞ்சிருந்து பாக்குறாரு. அவருக்கு தெரிஞ்சிருது இந்த காலின் ஒரு போலீஸ்காரன். அடுத்த நாள் காலையில பக்கத்துல ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம ஸ்டோன் போறாரு. அங்கதான் காலின் உட்கார்ந்திருக்காரு. முதல் நாள் காலினோட ஒய்ஃபோட பிறந்த நாள் போல, அதை சொல்ல மறந்துட்டார் போல, அதனால ரொம்ப டென்ஷனா இருக்கிறாரு. இது ஸ்டோன் கவனிச்சுக்கிட்டு அப்படி காலின் கிட்ட ஒரு மாதிரி ஆறுதலா பேசுறாரு. உன் வயசுல நானும் இப்படிதான்ப்பா வேலை வேலைன்னு தெரிஞ்சேன், குடும்பத்தை கவனிக்காம விட்டேன், அப்படிதான்ப்பா இருக்கும், டென்ஷன் ஆகாம இருப்பா அப்படி இப்படின்னு ஆறுதலா பேசுறாரு. காலினுக்கு இது கேட்கற
கேக்குறப்ப ஓ நீங்க தானே எங்க ஜெனரேஷன்ல மொத்தமா திட்டினீங்களேன்ட்டு அப்படியே ஸ்டோனு கிட்ட ஜாலியா பேச ஆரம்பிக்கிறான். ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா பேசுறாங்க. நிறைய பர்சனலான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸ்டோனும் சரி இப்ப பாக்கலான்ட்டு அப்படியே காலின் ஜாலியா பேசிட்டு அங்கிருந்து போறான். கொஞ்சம் கழிச்சு காலின் பின்னாடியே வந்து நம்ம ஸ்டோனை கூப்பிடுறான். ஸ்டோனுக்கு ஒரு மாதிரி பயத்துல திரும்பினா காலின் உங்க வாட்டர் கேனை மறந்துட்டீங்கன்னு அவரோட கேனை வந்து கொடுக்குறான். ஸ்டோன் அப்படியே ஒரு மாதிரி ரிலாக்ஸ் ஆயிட்டு அந்த கேனை வாங்கிட்டு நேரா அவர் வண்டி கிட்ட போறாரு. அந்த கருப்புல ட்ரக் தானே மறைச்சு வச்சு நிக்கிறாரு. இந்த காலின் இன்னும் இவர் வண்டியை கவனிக்கல. டக்குன்னு வண்டி எடுத்துட்டு வேகமா அவங்க சொன்ன லொகேஷனுக்கு தான் போய்கிட்டு இருக்காரு. அப்படி போய்கிட்டு இருக்கப்ப இவரோட காலுக்கு அவரோட பேத்தியான ஜின்னி கால் பண்றா. கால் பண்ணி பாட்டி மேரி ரொம்ப சீரியஸா இருக்காங்க, எப்ப வேணா உயிர் போகும் டாக்டர் சொல்றாரு, நீங்க உடனே வரீங்களா தாத்தா அப்படிங்கிறான். இப்ப நம்ம ஸ்டோன் ஒரு வேலையா போய்கிட்டு இருக்காரா. இந்த வேலையில இருந்து இவரால் டிவியேட்டே ஆகவே முடியாது. வேற ரோடு கூட மாறி போக முடியாது. ஏன்னா இப்ப புதுசா கெவின் ஒருத்தர் வந்து ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கான். இந்த நேரத்துல ஒய்ஃப் எங்க போய் பாக்குறது, இவர் வேலையை முடிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு மேல ஆயிரும். அதனால என்னால வர முடியாதுமா, அதுக்குள்ள பாட்டி தவறிட்டா நீங்க செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் செய்யுங்கமாங்கிறாரு. இது கேட்டோட ஜின்னிக்கு கோவம் வருது. அவ கண்ணாமண்ணான்னு திட்டுறா. பாட்டி அம்மாலாம் உங்களை பத்தி தப்பா சொல்றப்பலாம் நான் அப்படி நினைக்கல தாத்தா, ஆனா இப்பதானே தெரியுது உங்களுக்கு உங்க வேலை தானே முக்கியம், அதே கட்டிக்கிட்டு அழுங்கன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறா. நம்ம ஸ்டோனுக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. பார்த்தா இப்ப ஸ்டோன் நேரா அவங்க வீட்டுக்கு தான் வரானே. உள்ள இருந்து ஜெனியும் ஐரிஸும் வெளியில வராங்க. ஐரிஸுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு. பரவாயில்லையா அம்மாக்கா அப்பா வந்திருக்காருன்னு நினைக்கிறா. அப்படியே அவங்க அப்பா பார்த்துட்டு பேசிடுறா. ஸ்டோன் ஒரு மாதிரி ரிலாக்ஸா நேரா போய் அங்க உட்கார்ந்து இருக்க அவரோட ஒய்ஃபை பாக்குறாங்க. மேரிக்கு நம்ம ஸ்டோனை பார்த்து ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுது. வரமாட்டேன்னாங்க வந்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பேசுறாங்க. ஆக்சிஜன் எல்லாம் மாட்டி இருக்கு, மூச்சு விடலாம் முடியல. ஸ்டோன் நேரா மேரி பக்கத்துல போய் உட்காந்துட்டு ஏதோ பிரச்சனையாம்ல, ஏன் இதை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படிங்கிறான். அதுக்கு மேரி எல்லாரும் ஒரு காலத்துல போக தானே போறோம், எல்லாத்தையும் ஏத்துக்கணும் விடு, உனக்கு முன்னாடியே நான் போறேன், இனிமேல் நீ தனியா தான் வாழணும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஃபீல் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் ஐரிஷ் நின்னுக்கிட்டு கேட்டுக்கிட்டே அவளுக்கு ஒரு மாதிரி கண் கலங்குறா. இந்த பக்கம் அந்த கெவினோட ஆட்கள் இருக்கானுங்களே அவனுங்க நம்ம ஸ்டோனுக்கு தொடர்ந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறானுங்க. ஸ்டோன் தான் போன் இருக்கிற நிலைமையில இல்ல. அப்படியே ரொம்ப டென்ஷன் ஆகுது. வண்டியில வேற ட்ரக் இருக்கு, எங்கடா போனா இவன் அப்படிங்கிற மாதிரி அவனுங்க காண்டாரானுங்க. அந்த பாதையில தானே ட்ரக் வண்டி வரதா நம்ம காலின் கட்டின்னு டொமினோண்டி சொல்லியிருப்பாங்க. அதனால அவனுங்க அதே ரோட்ல தான் நின்றுட்டு இருக்கானுங்க. போற வழியில இருக்க எல்லா மோட்டர்லயும் வண்டியை போட்டு அந்த பிளாக் கலர் ட்ரக் கண்ணில் மாட்டுமான்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறானுங்க. ஆனா மாற்ற மாதிரியே இல்ல. இந்த பக்கம் நம்ம ஸ்டோன் அவரோட ஒய்ஃபான மேரி கூட தான் இருக்கிறாரு. மேரிக்கு அப்படியே ஆறுதல் படுத்திக்கிட்டு இருக்காரு. மேரிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கல்யாணம் ஆன நாட்கள்ல இருந்து எப்பவுமே நம்ம ஸ்டோன் வேலை வேலைன்னு போவாரு, ஆனா நமக்காக இவ்வளவு நேரம் நம்ம கூட இருக்கிறாருன்ட்டு ஒரு மாதிரி சந்தோஷமா மேரி பேசிக்கிட்டே இருக்கிறா. ஐரிஷும் வந்து நம்ம ஸ்டோனு கிட்ட மனமிட்டு பேசுறாங்க. ஸ்டோனுக்கு நன்றி எல்லாம் சொல்றாங்க. ஸ்டோனுக்கு இதெல்லாம் கேட்கறப்ப ஒரு மாதிரி ஆகுது. நம்ம குடும்பத்தை ரொம்ப தவிக்க விட்டோமோன்னு நினைக்கிறாரு. இந்த பக்கம் வாரன் காலின கூப்பிட்டு நீ உன் எல்லா முயற்சியும் பண்ற, ஆனா இது வரைக்கும் அந்த வண்டியை கண்டுபிடிச்ச மாதிரி தெரியல, சரி கொஞ்சம் ரிலாக்ஸ்டா விடு, வேற கேஸ் இருந்தாலும் பாரு, இதை விடு அப்படிங்கிறாரு. காலின்ஸ்க்கு ஒரு மாதிரி கோவம் வருது. அப்படிலாம் விட முடியாது சார், எப்படி இருந்தாலும் அதிகபட்சம் 2 நாள நான் அந்த வண்டியை பிடிக்கிறேன், அதுக்கு பின்னால் கால்கள் எல்லாரையும் நான் பிடிக்கிறேன் அப்படிங்கிறான். அன்னைக்கு ராத்திரி மேரி கூட தானே ஸ்டோன் இருக்கிறாரு. அப்படியே மேரிக்கு ஒரு மாதிரி மூச்சு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது. அப்படியே ஸ்டோன் கையை பிடிச்சுக்கிறாங்க. நீ நம்ம குடும்பத்தோட இரு ஸ்டோன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப அவங்க உயிர் போயிருது. அப்படியே ஸ்டோனுக்கு என்ன சொல்லணும்னே தெரியல. அடுத்த நாளே அவங்களுக்கான இரங்கல் நடக்குது. குடும்பத்தோட கலந்துக்கிறான். ஃபேமிலியோ ஒரு மாதிரி சோகத்திலே இருக்கிறாங்க. ஐரிஷ் நேரா வந்து ஸ்டோனு கிட்ட வந்து ரொம்ப நன்றிப்பா, நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படிங்கிறா. ஸ்டோனும் ஒன்னும் சொல்லாம சரிம்மா எனக்கு வேலை இருக்கு நான் கிளம்புறேன்ட்டு வண்டி எடுத்துட்டு தொடர்ந்து அவன் வேலையை தான் பார்க்க போறான். அப்படி ரோட்ல போய்கிட்டு இருக்கப்ப ஆப்போசிட் சைட்ல தான் அந்த கெவினோட ஆட்கள் 2 பேர் வரானுங்க. ஸ்டோன் போற வண்டியை பார்த்தோன்னே திருப்பிட்டு வந்து ஸ்டோனை பிடிச்சு எங்கேயா போன 2 நாளா பொருள் எல்லாம் என்ன பண்ண அப்படி துப்பாக்கி வச்சு மிரட்டுறானுங்க. நம்ம ஸ்டோன் சட்டையில இருந்து ஒரு பேம்ப்ளெட் எடுத்தா அவர் மனைவி இறந்திருப்பாங்களே அதுக்கான பேம்ப்ளெட் அது. அதை பார்த்துட்டு யார் இந்த லேடி அப்படின்னு சொல்லி கேட்கறானுங்க. நம்ம ஸ்டோன் அவங்க என்னோட ஒய்ஃப் மேரி நேத்து தான் இறந்து போனாங்க, அவங்க இறங்களுக்கு நான் போக வேண்டியதா போச்சு, அதனாலதான் 2 நாள் நான் இல்ல. இப்ப என்ன கொல்ல போறீங்களா, கொல்றதுனா கொல்லுங்க, நானும் என் ஒய்ஃபு கிட்டே போறேன், அவ இறந்ததுக்கு அப்புறம் தான் அவளோட அருமை எனக்கு தெரியுதுன்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாரு. இப்ப இந்த பக்கம் நம்ம காலினும் டொவினும் அதே ரோட்ல தான் போய்கிட்டு இருக்கானுங்களா. அவனுங்க ஆல்ரெடி லூயிஸ் மூலமா அந்த கெவினோட ஆட்களோட ஒருத்தனோட போனை டேப் பண்ண வச்சிருப்பானுங்க. அதை வச்சுதான் இவங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். அவன் அவனோட பாஸ் கிட்ட போன்ல ஸ்டோன் எதனால 2 நாள் காணா போனாங்கிற விஷயத்த சொல்றாங்க. ஆனா அந்த பாஸ் கெவின் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா என்ன இருந்தாலும் அவன் பண்ண தப்பு, அவனை போட்டு தள்ளிருங்க அப்படிங்கிறான். இந்த எல்லா விஷயத்தையுமே காலின்ஸ் கேட்டுறான். அந்த போன் இருக்க லொகேஷனை ஜிபிஎஸ் மூலமா கண்டுபிடிச்சு வேகமா அந்த இடத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தா நம்ம ஸ்டோனு கார்ல தான் போறாரு. அந்த கெவினோட ஆளுக்கு நம்ம ஸ்டோனை சுடுறத மனசு இல்ல, ஆனா வேலையை முடிக்க சொல்லி அனுப்புறாரு. இந்த வண்டியை போலீஸ்காரங்க பாத்துறானுங்க. ஹெலிகாப்டர் மூலமா நம்ம ஸ்டோனோட வண்டி கிட்ட வந்துடுறானுங்க. சுத்தி எல்லா பக்கம் போலீஸ்காரங்க காரும் வந்துருது. ஸ்டோனோட வண்டியை நிறுத்த சொல்றானுங்க. வண்டியில இருந்து காலின்ஸ் டொவினோவும் இறங்கி ஸ்டோனை வண்டியில இருந்து இறங்க சொல்றானுங்க. உள்ள யார் உட்கார்ந்திருக்கா என்னன்னு காலின்ஸ் தெரியல. ஸ்டோன் அமைதியா கையை தூக்கிட்டு வண்டியில இருந்து இறங்குறாரு. காலின்ஸ் கிட்ட வந்து பாக்குறான். ஸ்டோனு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுறான். நீங்களா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். ஸ்டோனை கொண்டு போய் அவங்களோட போலீஸ் வண்டியில உட்கார வச்சுட்டு காலின்ஸ் நேரா வந்து உங்க முகத்துக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஸ்டோனு அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சின்னதா அடிபட்டுருச்சு அப்படிங்கிறாரு. காலின்ஸ் அப்படியே ஸ்டோனை பாக்குறாரு. அப்ப காலின்ஸ் ஸ்டோன் கிட்ட என்னால தானே உன் ஒய்ஃபோட பிறந்தநாள் உன்னால விஷ் பண்ண முடியல, என்ன மன்னிச்சுக்கப்பா அப்படிங்கிறாரு.
காலின்ஸ்க்கு ஒரு மாதிரி சிரிப்பு வருது. ஸ்டோனை பார்த்து நீங்க ரொம்ப விசித்திரமான ஆள் அப்படின்ட்டு போயிடுறாரு. ஸ்டோனை அரெஸ்ட் பண்ணிடுறானுங்க. அவருக்கான கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஸ்டோனோட லாயர் ஸ்டோனுக்கு பயங்கரமா பேசுறாங்க. அவர் இந்த மாதிரி தப்பே பண்ணல, அவர் ஏமாத்தி தான் இந்த வேலையை பார்க்க வச்சிருக்காங்கட்டு எல்லாத்தையும் அந்த மாஃபியா மேலதான் போட பாக்குறாங்க. ஆனா ஸ்டோனுக்கு இது எல்லாம் தெரிஞ்சுதானே பண்ணாரு. அவர் ஒரு கட்டத்துல டக்குன்னு லாயர் பேசுற நிறுத்த சொல்லிட்டு நான் பண்ணதெல்லாம் தப்பு, எனக்கு தெரிஞ்சுதான் இந்த வேலையை பார்த்தேன், எனக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு சொல்லிடுறாரு. கோர்ட்ல இருக்க எல்லாரும் ஒரு மாதிரி ஆடி போயிடுறானுங்க. காலின்ஸ் டொவினோலாம் அங்கதான் இருக்கிறான். அவங்க அப்படியே பாக்குறாங்க. ஸ்டோன் நேரம் ஐரிஸையும் ஜெனிகிட்டையும் போயிட்டு தைரியமா இருங்கம்மா, ஜெயிலே கூட நான் செத்தாலும் செத்துருவேன், உங்க அம்மா பக்கத்துலயே நடக்கம் பண்ணுங்க அப்படிங்கிறான். அவங்களுக்குலாம் அப்படி ஒரு மாதிரி கண்ணீரா வருது. ஸ்டோன் அப்படியே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. வாரன் காலின்ஸ் அப்படியே பாராட்டுறாரு. இப்ப ஸ்டோனை காட்டாம் அவர் அந்த எக்ஸாட்டிக் ஃபிளவர்ஸ் எல்லாம் வளர்ப்பார்ல அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. எங்கன்னா ஜெயிலுக்குள்ள. அதோட இந்த படமும் முடியுது. இந்த மாதிரி தொடர்ந்து வித்தியாசமான நல்ல படங்களை பார்க்கறது நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்ன மாதிரியான கருத்து இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லிருங்க. நன்றி, வணக்கம்.